கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. கல்யாணத்துக்கு வர 5000 பேரும் வயிறார சாப்பிட்டுட்டு மனசும் வயிறும் நிறைஞ்சு வாழ்த்துவாங்களே, அந்த வாழ்த்துக்கு சக்தி அதிகம். அந்த சக்தி வாழ்க்கையில முன்னேற தோள் கொடுக்கும். நீங்க அண்ணிய பார்க்காவது வீட்டுக்கு வருவீங்களே, அதனால தானே அவங்க போட்டோவை அனுப்பவே இல்லை. நீங்க கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரணும்னு. டேய், நான் உங்களை விட்டு விலகி இருக்கிறதுனால தானே சந்தோஷமா இருக்கீங்க. நான் மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடும்டா. ஏன்டா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவர் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டத்துல இருக்காரு. முதல்ல அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு நான் அவர் குடும்பத்தோட சேர்த்து வைக்கணும். ஹலோ ஹலோ, பேசுறது தேன்மொழி தானே? ஆமாங்க, நான் தங்கவேலு பேசுறேன். இப்பதான் ஃபேக்டரியில இருந்து வீட்டுக்கு வந்தேன். என்னங்க, உங்களுக்கு எங்க அப்பா கிட்ட கார் வாங்கி தர சொன்னேன். நீங்க ஏதோ வேணான்னு சொல்லிட்டீங்களா? ஆமா, எதுக்கு? என்ன இருந்தாலும் என் மாமனார் இல்லையா? அதுவும் இல்லாம உங்க அப்பா வேற. அவருக்கு வீணா தொல்லை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள மாமனார் மேல அவ்வளவு பாசமா? ஆமா ஆமா. அம்மணி அம்மணி உன்னோட அப்பா வாச்சே, அதனாலதான். ஏங்க, நான் ஒன்னு கேட்டா கோவப்பட மாட்டீங்கல்ல? எனக்கு ஒரு ஆசை. என்னன்னு சொல்லு. அந்த வானத்தை வில்லா வளைக்கணுமா இல்ல மணல் எல்லாம் கையில திரிக்கணுமா? சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உடனே செய்ற. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு பண்ண வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சி சந்தையில எனக்கு ஒரு gift வாங்கி கொடுப்பீங்களா? என்னது கிஃப்டா? என்ன வேணும்னு சொல்லு, உடனே வாங்கி தரேன். அது எனக்கு மூக்குத்தி போட்டா நல்லா இருக்கும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரே ஒரு மூக்குத்தி வாங்கி தரீங்களா? மூக்குத்தியா? ஓ, பணம் செலவாகுமே,
அப்பா திட்டுவாரேன்னு பயப்படுறீங்களா? சச்ச, நான் எதுக்காக அப்பா கிட்ட பயப்படணும்? தேனு, நான் வர்றத பார்த்தா எங்க அப்பா பயந்து போய் கை கட்டி பெண்டாகி நிப்பார் தெரியுமா? அப்புறம் தேனு, என் தம்பிங்க வெற்றி கதிரெல்லாம் இருக்கானுங்களே, நான் வாயை திறந்து அவனுங்கள டேய் அப்படின்னு ஒரு அதட்டினா போதும், அங்கேயே மூச்சா போயிடுவானுங்க. அம்மணி, நீ இங்க வந்தாலும் என்ன பார்த்து இவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி உன்னையும் பார்த்து பயப்படுவாங்க. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? என்ன மணி, நம்பலையா? இந்த லட்சுமி கிட்ட நான் பயந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அம்மணி, நீ ஒண்ணு செய்ய, மூக்குத்தி வேணும்னு லட்சுமி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாரு. அவ ரொம்ப நல்லவ, உடனே வாங்கி கொடுங்கன்னு சொல்லிடுவா. என்ன, வீட்டோட பொறுப்பெல்லாம் லட்சுமி கிட்ட தானே இருக்கு. அவங்க கிட்ட நான் எதுக்குங்க கேட்கணும்? கேட்டா என்ன தப்பு அம்மணி? இது அவ மேல இருக்கிற பயம் இல்ல, வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளுக்கு நான் கொடுக்கிற மரியாதை. கேக்குறேன். வச்சிடுறேன், நாளைக்கு பேசுறேன். ஐயோ, மாட்டிக்கிட்டோம். பேசாம லைசா நழுவிட வேண்டியதுதான். அண்ணா, அது எப்படிங்கண்ணா? நாட்டாம உங்களுக்கு முன்னால பெண்டாயி அப்படி நிப்பாங்களா? மன்னிச்சிருங்கப்பா. ஆஹா, அது அப்பா கால்ல விழுந்து சொல்லுங்க. சொல்லுங்க. சரிடா அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் காலில் மட்டும் விழுந்தா போதாது சாமி, இவனுங்க காலையும் விழணும். ஏன்னு கேளுங்க சாமி. எங்களை பத்தி என்ன சொன்னீங்க? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நாங்க 2 பேரும் நீங்க டேன் அதட்டா மூச்ச போயிடுவோமா? ஓஹோ, வாங்க கால்ல விழுங்க. விழுங்க சாமி. அப்பா, வாங்க, இவனுங்க என் தம்பிங்கப்பா. எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, விழுங்க சீக்கிரம். சரி, விழுந்து தொலைக்கிறேன். அண்ணே, உங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் பண்ண தெரியுமா? எப்படிடா இப்படி எல்லாம் உன்னால வெக்கப்பட்டு வழிய முடியுது? நான் உங்க புள்ள இல்லப்பா. முருகா, மணி 5:30 ஆச்சு. இவ 5 எந்திரிச்சிருவாள. மாத்திரை போட்டு தூங்குனதுனால இந்த அசதி போல் இருக்கு. குளிச்சுட்டு வந்து எழுப்போம். வள்ளியம்மா, வள்ளியம்மா, மணி 6 ஆச்சுமா. 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவ. வள்ளியம்மா, 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 மணி 6 ஆயிடுச்சுமா. வழக்கமா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவில்ல? நேரமாச்சுமா, எந்திரிமா. தங்க திட்ட போறமா? இல்ல, மருமக லட்சுமி திட்ட போறான். அம்மா கை நீட்டுறாங்க பாருங்கப்பா. அப்பா, அம்மா.
ஏதாவது பிரசாதம் கேக்குறாங்களோ? இல்லம்மா. அத்தை பேசுங்க அத்தை. அம்மா லட்சுமி, அவ எதுக்கு கை நீட்டா தெரியுமா? ஒரு நிமிஷம். வெற்றி, மேல இருக்கிற அந்த பெரம்பேடுற இந்தாங்கப்பா. இந்தாம்மா, இத வாங்கிக்க. வாங்கிக்கம்மா, வாங்கிக்க. இந்த பெரம்பால உன் அத்தைய உள்ளங்கையில 2 அடி அடிமா. என்ன மாமா சொல்றீங்க? 2 அடி அடிமா, தன்னால கையெழுத்துக்குவா. இது தங்கம் ஏற்படுத்தின பழக்கம். யோசிக்காதம்மா, ஒன்னும் தப்பு இல்ல, அடிமா. அப்பா சொல்றாருல, அடி. என்ன மாமா இது? அம்மா சொல்றேன்ல, அடி. தயவு செஞ்சு நான் சொல்றதை செய்யுமா. அடி. நீ பூஜையை நடத்தும், போய் நடத்துப்போ. மாமா, என்னம்மா? நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பப்போ தங்கங்கிற பேரை சொல்றீங்க. அந்த தங்கம் யாரு மாமா? அத்தை இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் யாரு? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வலி இருக்குன்னு மட்டும் தெரியுது மாமா. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேம்மா, சொல்றேன். எப்பாவது வள்ளியம்மா தாமதமா எந்திரிச்சா தங்கம் இவளை உள்ளங்கையை நீட்ட சொல்லி 2 அடி அடிப்பாம்மா. இன்னைக்கு இவ தாமதமா எந்திரிச்சிருக்கா, அதனாலதான் தன்னை அடிக்க சொல்லி கையை நீட்டுறா. அத்தைய அடிக்கிற அளவுக்கு தங்கத்துக்கு உரிமை கொடுத்திருக்காங்கன்னா அப்போ அந்த தங்கம் யாரு? தங்கம் எங்களுக்கு ஒரே பொண்ணுமா. எப்ப நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டியோ, இனி உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க விரும்பல. நான் உண்மையை சொல்றேம்மா. நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேம்மா. எங்களுக்கு 4 பசங்க, ஒரு பொண்ணு. வள்ளியம்மா முதலா கர்ப்பம் ஆன உடனே தனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா தொடர்ந்து பிறந்தது எல்லாமே ஆம்பளை பசங்களா போச்சு. தான் கும்பிடுற பழனி ஆண்டவன் அவ வேண்டுதலை நிறைவேற்றலைங்கிற கோபம் அவளுக்கு இருந்துச்சு.
உடனே அவ தான் கும்பிடுற கோயில மாத்திட்டாமா. அதுக்கப்புறம் முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகணும். அங்க தனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு வள்ளியம்மா வேண்டிக்கிட்டா. ஆனா நான் சொன்ன நீ நம்ப மாட்ட. இவ நம்பின அந்த முத்துமலை முருகன் எங்களை கைவிடலமா. அடுத்த தைப்பூச அப்பவே இவ பெண் குழந்தை பெத்து எடுத்துட்டாமா. நாலு பசங்க பிறந்தப்ப கிடைச்ச சந்தோஷத்தை விட எங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தப்ப கிடைச்ச சந்தோஷம் இருக்குது. அதுக்கு அளவே இல்லம்மா. அந்த பொண்ணுக்கு தங்க மயில்னு முருகனோட வாகனத்தையே பேர வச்சோம். தங்க மயில் தங்கம்னு ஆசையா கூப்பிடுவா. அவ குழந்தையா இருக்கும் போதே அண்ணனுங்க 4 பேரும் அவ கூட விளையாடிக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷமா இருப்பானுங்க. தங்கம், கதிரு, எங்கப்பா இருக்கீங்க? ஆனா யாரு கண்ணு பட்டதோ தெரியலம்மா. திடீர்னு ஒரு நாள்